Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. IBPS PO exam first வருமா, RRB PO exam first வருமா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். IOBயில் LBO எக்ஸாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல்ல, அதுக்கு யாராலும் நீங்கள் படிக்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அந்த எக்ஸாம் நீங்கள் படிங்க. இது உங்களுக்கு ஜூன் மாதம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எது ஃபஸ்ட்டு வரும்ன்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி சும்மா டேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்கி பார்க்குறதுக்கு தான். அதை விட்டுட்டு இந்த மிக்சர் ஆஸ்பிரண்ட்டும் டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட்டும் உங்களை போட்டு டிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நீங்கள் தெரியாமல் ரியல் ஆஸ்பிரண்ட் ரொம்ப சஃபர் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப்லேயோ இல்லை யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயோ இது எதில் ஃபஸ்ட்டு வரும்னு புலம்புறதுக்கு டைம் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா சீனியர்ஸ். ஓகேங்களா? சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு நிறைய டைம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ரியல் ஆஸ்பிரண்ட் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் LBO எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். LBO எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா 2 எக்ஸாமுக்கு ஒரே கான்செப்ட் தான், ஒரே கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போகணும். நான் அப்படி தான் உங்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன். IBPS PO வந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஃபோக்கஸ் பண்ணணும். RRB PO வந்தால் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வச்சா மற்ற எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? இதில் ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் இருக்கும், இதில் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்க போகிறது வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. உங்களுடைய கான்செப்ட்லேயும் CAலையும் ஒர்க் பண்ணுங்கள். LBO எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மிக்சர் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்களன்னா, ஆல்ரெடி எல்லாமே படித்து வச்சுருப்பாங்க. ஹால் டிக்கெட் எக்ஸாம் 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வேறு சும்மா தான் இருப்பாங்க. உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரியல் ஆஸ்பிரண்ட் மாதிரி வெறித்தனமாக படிப்பாங்க. ஆனால் டெலகிராம் குரூப்லேயும் ஜூனியர்ஸ்கிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. உங்களை டைவர்ட் பண்ணி விட்டு போய் அவங்க படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட்டும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க காம்படிஷன் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு, இப்போ அவங்களுக்கு தெரியும் இதில் எது நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும் ரியல் டேட்டா. ஆனால் கான்ட்ரவர்சியாக அதுக்கு எதிர்மாறாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் யாருங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அதே மாதிரி மிக்சர் ஆஸ்பிரண்ட்டுக்கு அவங்க சீரியஸ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. எக்ஸாம் பற்றி சீரியஸ்னஸ் கிடையாது. ஒன்லி ஆல் டிக்கெட் வந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆவாங்க. எவ்ரி இயர் இப்படியே இருந்துட்டு எப்படி எல்லா வருஷமும் இதே மாதிரி மிக்சர் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் முடிகிற வரை சீரியஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. இன்பிட்வீன் 1 or 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு பர்சனல் காரணத்துக்காகவோ கொஞ்சம் ஒரு நேரம்னா அந்த ப்ரிப்ரேஷன் கெடுமே தவிர. ஆனால் மிக்சர் ஆஸ்பிரண்ட் அப்படி கிடையாது. 10 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் போட்டுட்டு எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து எதையாச்சும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ IBPS PO ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா, RRB PO ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்களே ஒரு மிக்சர் ஆஸ்பிரண்ட் தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய IOB எக்ஸாம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியல. பார்த்தீங்களா? 260 வேகன்சி இருக்குது. ஸோ ரிசல்ட் எப்போ வந்தால் என்ன? SBI கிளர்க் ரிசல்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டிங்களா? கான்செப்ட் படிச்சிட்டிங்களா? இதெல்லாம் விட்டுட்டு இந்த மிக்சர் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட்டோடைய வலையில் விடுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு ரியல் ஆஸ்பிரண்ட்டாக கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், டாபிக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், LBO எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான ஷெட்யூல் வந்தாலையோ, நியூ கேலண்டரோ இல்லை ஓல்டு கேலண்டரோ எந்த மாதிரியான கேலண்டர் உங்களுக்கு வந்தாலும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். மிக்சர் ஆஸ்பிரண்ட் பேஸ்டையும் டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட் வலையிலும் விழாமல் ரியல் ஆஸ்பிரண்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.